ஹே காய்ஸ், உங்கள் கிட்ஸையும் ஹெல்த்தியாக சாப்பிட வைக்கணுமா? இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அவங்களே வந்து சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். ஒரு பவுலில் வந்து எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்து போட்டுக்க சொல்லி அதை வந்து அவங்களே ஸ்டிர் பண்ணி அவங்களே எடுத்து சாப்பிட சொல்லுங்கள். அப்போ தான் இந்த ஃபுட் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது இந்த டேஸ்ட்டில் இருக்கும், அந்த டேஸ்ட்டில் இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க அவங்கள. எந்த ஒரு ஃபுட்டும் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இவளுக்கு இனிமேட்டு ஜங்க் கொடுக்கறதுனா கட் பண்ணிட்டு இனிமேட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட வைக்கணும்னு இருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன். இத்தனை வெஜ்ஜீஸ்னால் எனக்கு பிடிக்கும்னு எடுத்து போட்டால், ஆனால் அதில் ஒரு 2-3 வாய் தான் சாப்பிட்டா, அப்படியே மீதி வச்சுட்டா. ஆனால் ஒரு நல்ல பிகினிங். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு வெஜ்ஜீஸ்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவளை ஹெல்த்தியாக சாப்பிட வைக்கணும்னு இருக்கேன். இந்த காக்கரா வெண்ணெய் போட்டுக்கோ. ட்ரெஸ்ஸிங் கொஞ்சோண்டு போட்டுக்கோ. சரி சரி சரி. இப்போ சாலட்க்கு கியூக்கம்பர்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பர்பிள் கேபேஜ் வந்து கட் பண்ணி நல்லா லைட்டாக சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் க்ரன்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் சாட்டே லைட்டாக ரொம்ப கம்மியாக ஆயில் போட்டு சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். டோஃபுவும் ப்ராக்லியும் அதே மாதிரி வந்து ப்ராக்லி சாஃப்ட் ஆக்கிட்டு அதையும் டாஸ் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம்ஸும் டாஸ் பண்ணி வச்சுருக்கேன். வந்து ரெட் பெல் பெப்பரில் ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரெசிபி கொடுக்குறேன் இன்னொரு நாள். அது க்ரன்ச் எலிமெண்ட்காக காக்கரா வாங்கி வச்சுருக்கேன் 2 ஃப்ளேவரில். ட்ரை ரோஸ்டட் சீட்ஸும் சேர்த்துக்கோங்க. இந்த சாலட் நான் சப்வேலேருந்து இன்ஸ்பயர்ட் தான் செஞ்சேன். ஒரு டைம் நானும் என் தங்கச்சியும் வந்து சப்வே போய் இந்த சாலட் வாங்கியிருந்தோம். அது பார்த்தா ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 300 சம்திங் வந்துருந்துச்சு. ஒரு குட்டி பவுலில் தான் தந்தாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர்ட் தான் வீட்டில் செஞ்சேன். ஆனால் நாங்கள் அங்கே சாப்பிட்டதோடைய செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் செஞ்சது. அங்கே சாப்பிட்டதில் ஒரு மாதிரி வினிகரி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துச்சு அந்த சாஸ்லேருந்து. ஆனால் நாங்கள் வீட்டில் செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு பவுலோட ரேட் வந்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள்.